வாக்குப்பட்டாய். எங்களுக்கெல்லாம் சிறியவள் நீ கண்ணீர் சிந்தலாமா? யாரால உங்களுக்கு என்ன குறை கேட்டது? ஏன் இப்படி விதவி கோலத்தில் ஒரு குறையில் அவளக்கா நான் கண்ணு என்று சொல்லக்கூடிய பருவனிக்கு மங்கை என்று சொல்லக்கூடிய பருவாடை கக்கா. ஆமா சீரனே சிறப்புடனே நான் பெற்று வந்தேன் அக்கா. நந்தவனத்திலே ராஜனுடைய விளையாடிக்கொண்டு ஆடியதோ பாடியதோ விளையாட்டு பிள்ளை குழந்தை போலவே பிள்ளை மகளை போலவே நான் சிரித்து விளையாடி கொண்டிருந்தேன் அக்கா. அப்படி விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாதியெல்லாம் பார்த்து என்னை பார்த்து கை தட்டி நகைத்து சிரித்து விட்டாள் அக்கா. ஏன் எதற்காக பார்த்து கை தட்டி நகைத்தார்கள்? அம்மா தாதிகளா பிறத்தையே ராணியாக விளையக்கூடியவை இந்த மேலுலகத்தை ஆளக்கூடிய ராணியானவை என்னை பார்த்து ஏன் எதற்காக கைத்தட்டி நகைத்து சிரிக்கின்றீர்கள் என்ற தாதிகளும் உரைக்கு வார்த்தையானது. அம்மா தாதிய அம்மா ராணி இளவரசியாக இருந்தால் கூட இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் அந்த பிரம்மதேவன் என்று ஆசிரத்தில் எழுதியிருக்கிறது. உன் கயிற்றிலே மாங்கல்யம் இருக்கிறது. இத மாலையிட்டவர் யார் என்று கேட்டார்கள். தொட்டு தாலியை கட்டிய கணவர் யார் என்று கேட்டார்கள். நான் பிறந்த நாள் முதலும் நான் வளர்ந்த நான் வரையிலும் நம் மன்னவர் முகத்தை நான் பார்க்கவில்லை அம்மா. இத தாலி என்று சொல்லக்கூடியது எனக்கு என்னவென்று தெரியாது. என மாலை இட்டவர் எனக்கு என்னவென்று தெரியாது. என தொட்டு தாலி கட்டிக்க என்னவர் என்று எனக்கு தெரியாதம்மா. என் மனதில் ஒரு சஞ்சலம் ஒன்று ஏற்பட்டது. சஞ்சலம் ஏற்பட்டதுவே தந்தை இடத்தில் ஒட்டொட்டமாக ஓடினேன். ஓடி வந்து அப்பா பாதத்தை பணிந்தேன். அவரால் வேண்டிய ஆசீர்வாதம் பெற்றேன். அப்பா இந்த தினத்தில் கேட்காத கேள்வி கேட்க புகழ்ந்தேன். உனக்கு கோய் என்பது வரக்கூடாது அப்ப என்று எடுத்துரைத்தேன். நீ என்ன வேண்டும் கேட்டாலும் நான் தடையில்லாமல் தருகிறேன் என்று தந்தையானவர் சொன்னார். தந்தையானவர் எத்திரி அப்பா எனக்கு நினைவத்தை நார்மலியை கயிற்றில் இந்த திருமங்கலம் இருக்கிறது. இத மாறிட்ட மலமலன் யார்? தொட்டு தாலியை கட்டிய கணவர் யார்? எந்த நாட்டில் இருக்கின்றார்? எந்த நாட்டு அதிபதி? எனக்கு கணவர் என்று எனக்கு ஒருவராக இருந்தால் நான் இச்சனமே இப்பொழுதே நான் பார்த்தாக வேண்டும் அப்பா என்று தந்தை இடத்தில் கேட்டேன். மகளே உன்னை மாலையிட்டவர் யார் என்று தெரியுமா? படைத்த அச்சுர பெருமானை மாலையிட்டார் என்று சொன்னார். அப்பா அச்சுரன் அச்சுரை என்று உரைக்கிறீர்களே என் கணவரை இச்சனை இப்பொழுது நான் சத்தியமாக நான் பார்த்தாக வேண்டும் என்று வார்த்தையை கேட்டதற்கு உன் கணவரை பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக உன் கணவரை வா என்று வரமாட்டார். உன் கணவனோ சிவனுடைய பக்தன். ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது. அரகரா சிவசிவா என்று முக்கட் படைத்த ஈஸ்வரன் நோக்கி நவை என்று சொல்லக்கூடிய 48 நாட்களாக கணவரை ஈஸ்வரை தியானித்து கணவர் வர வேண்டும் என்று பூஜை செய்த உண்மையானால் உன்னுடைய பூஜையை வச்சு பூஜை அருகே கணவர் வருவார். கணவராக ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அப்பா அந்த சிவன் பூஜைக்கு எத்தனை ஆடவர் கலந்து கொள்வார்? நான் பிறந்த நார்மலையும் பருவனந்த நார்மலை கருடைய திருமுகத்தை நான் கண்களால் நான் நேத்திரங்களால் நான் பார்த்து அறிந்தது கிடையாது. யார் என் கணவர் என்று வாய்விட்டு ஒப்பிட்டு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் என் கணவருக்கு அங்கு அடையாளங்கள் யாராக இருந்து உண்டு சொன்னார். இதை வந்திருப்படி கணவர் என்று நான் பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வேன் என்று சொன்னேன். உன் கணவருக்கு 11 நாமஜயம் 32 அழகி 8 பெண்களை மணந்திருக்கான கணவர் என்று சொன்னார். அப்பா நான் பார்க்க வேண்டும் என்றால் சிவனை குறித்து தவறு செய்தால் இத்தனை அழகெல்லாம் சொன்னேனா என் கணவர் என்று ஏற்றுக்கொள் சொன்னார். பூஜை முடியாமல் இருவர் ஒன்றாக சேரக்கூடாது. கணவரே வா என்று அழைத்தாலும் வாழக்கூடாது தந்தையானவர் சொல்லிவிட்டு போன பிறகு அரகரா சிவசிவா என்று நான் அவை என்று சொல்லக்கூடிய 48 நாட்களாக சிவன் பூஜை செய்து கொண்டிருந்தேன். நான் பூஜையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் பூஜையை மெச்சு பூஜை அருகே கணவர் வந்து விட்டார். கண்ணிய மணியே 5 வயதா இருக்க நேரத்திலே கண்ணி பருவ அடைந்த நேரத்தில் மாலையிட்ட மணவாள நான் தாண்டி ஆண்டை படைத்த அர்ச்சன ராஜன் இப்பொழுது பஞ்சனைக்கு வாயை நடைத்தார். உங்களுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று நான் தந்தை வார்த்தை கேட்டு 48 நாட்களாக சிவன் பூஜை முழுமனதோடு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூஜை முடிப்பதற்கு இந்த 3.25 நாளில் இருக்கிறது. இந்த 3.25 நாளில் கழிந்த பிறகு பஞ்சனைக்கு வருகின்றேன். அதுக்குள் இருவர் ஒன்றாக சேர்ந்தால் ஈசன் என்று சொல்லக்கூடிய ஈச பெருமாள் ஆபத்து உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடும். நீங்கள் வந்த வழியை பார்த்து போய்விடுங்கள் எடுத்துரைத்தேன். சர்ச்சையுடைய வார்த்தை காதில் கேளாமல் கட்டி அணைக்க வந்திருக்கார். அணைக்க வர கணவருக்கு ஈசனால் ஆபத்து நேர்ந்து விடும் என்று நான் பிடித்து தள்ளிவிட்டேன். நான் பிடித்து தள்ளியதுமே நான் கட்டி இருக்க அமைச்சரால் மோதி 32 அவையத்தில் ஒரு அவையை குறைந்து விட்டது. கணவருக்கு அடிபட்டு விட்டது.
அடிபட்ட கணவர் என்ன ஆனார்? அழகான உறவு தோற்றத்தோடு ஆன படைத்த அச்சுர பெருமானுடைய வீடு தேடி வாய்ப்படி வந்தால் உன்னால் ஒரு அவையை குறைந்து விட்டது என்று என்னை அடி என்று அடித்தார். பேசாத வார்த்தை கிடையாது, ஏசாத சொல்கள் கிடையாது. ஒரு கணவன் இருந்து விட்டால் ஒரு பெண்ணால் எப்படி இருக்கிறாக்கா? பொட்டு இருந்து பஞ்சு இருந்து மலை இருந்து மஞ்சள் குங்குமம் இருந்து வெள்ளை சாலை அணிந்து கொண்டு வெளியில் குலைத்திருக்கிறார் பார். அழகான அச்சுரனுடைய வீடு தர வரமாட்டேன் என்று நம்முடைய அன்னவனாக உலகக்கூடிய 7 மலையில் வீற்றிருக்கிறார் பார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். அழகான உருவத்தொற்று வீடு வாய்ப்படி தேடி வரமாட்டேன் என்று ஆண்டவனாக உலகக்கூடிய எம்பெருமான் மீது சத்தியமிட்டு அவர் எங்கோ சென்று விட்டாரக்கா. duro tata. யாமா அக்கா அடிபட்ட கனவு எங்கோ செத்து விட்டாங்க அக்கா நாளோட போய் அக்கா ராஜா போய்ட்டாரே ஐயோ இதெல்லாம் பஜே ஏய் இப்போலாம் வந்துறாரா செஞ்சு போய்ட்டாரே ஓட முத்தச்சியா அலே மகளே ராஜா எங்க போய்ட்டாரே அத்தியமா எல்லாம் ராஜா உனக்கு வாயிட்டா ராஜா ராஜா எங்க போட்டாரே சொல்லி நீ போட போறியா மாட்டடா உன் தாடி அரக்கா Mana?